சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். உங்க கட்சி எம்எல்ஏ முஸ்தபாட்ட சும்மா செய்தியாளர்கள் கேட்கும்போது நாங்களும் பெரியார் அம்பேத்கரை எல்லாம் கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கோம், நாங்களும் அதுக்காக தான் களத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே அது பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா அமைச்சர் ராதவர்ஜுன் பேசிக்கலி மிஸ்டர் உதயநிதி டோன்ட் நோ வாட் இஸ் சனாதன தர்மா. உதயநிதி பேசுனதே தப்பு. அப்ப ஆதவர்ஜுன் பேசுனது, உங்க கட்சி எம்எல்ஏ முஸ்தபா அமைச்சர் ஆதவர்ஜுன் பேசுனது, முஸ்தபாவும் பேசியிருக்க கூடாது. நாங்களும் அந்த கொள்கையில உறுதியாகத்தான் இருக்கிறோம். நீங்களும் இருக்கிறோம்னு சொன்னது மட்டுமல்ல, அதை நாங்க தமிழ்நாட்டில் நிலைநாட்டி காட்டியிருக்கோம். இன்னைக்கு பிஜேபி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது தாவேக்கா தமிழ்நாட்டில் நிகழ்த்தி இருக்கிற பெரிய அரசியல். சனாதனத்துக்கு எதிராக, மதவாதத்திற்கு எதிராக. இந்துத்துவா தான் சனாதனம்ன்றாரு ஆதவர்ஜுன். இப்படி சொல்றீங்க, இவங்க இப்படி பண்றது நியாயமா? இது இன்னொரு திமுக தான், இது இப்படி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினர் மறுபடியும் கொந்தளிக்கிறாங்க. இல்ல பாஜகவினர் தான் இல்ல தமிழ்நாட்டில். அண்ணாமலை கடுமையா கண்டிக்கிறாரு. உதயநிதியாவது தமிழ்ல தான் பேசினாரு, ஆதவர்ஜுனா அதை இங்கிலீஷ்லயும் பேசி இப்ப நார்த் இந்தியாலையும் அதை கண்டிச்சுட்டு இருக்காங்க. பிஜேபியை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். திமுகவுக்கு ஆதரவா பேசலாம் பாத்தீங்களா நாடாளும் பிரதமர். காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தி விட்டது. திமுகவுக்கு முதுகே இல்லைன்னு மோடிக்கு தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். 1967 காங்கிரஸ் ஆட்சியை முடிச்சு வச்சுதான் திராவிட ஆட்சி தொடங்குது. அதோட நீட்சி தான் இன்னைக்கு தாவேக்கான்னு சொல்லி காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள் கொடுக்கறதுன்றது. அப்புறம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது யாரு? எங்க தலைவர் கொடுக்கிறாரு பாருங்க. கொடுக்கிறாரு, சரி, காங்கிரஸுக்கு கொடுக்கறது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியை முடிச்சு காங்கிரஸுக்கு தான் தேசிய கட்சிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS Institutions, கோவை. The Chennai Silks in Mega Summer Sale. சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசி முடிக்கும் பொழுது மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து உங்க கட்சி எம்எல்ஏ முஸ்தபாட்ட சும்மா செய்தியாளர்கள் கேட்கும்போது நாங்களும் பெரியார் அம்பேத்கரை எல்லாம் கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கோம், நாங்களும் அதுக்காக தான் களத்துக்கு வந்திருக்கோன்றாரு. ஏற்கனவே அவர் பேசுனதுக்கே கொந்தளிப்பா இருக்குது, இப்ப இவரும் பேசுறாரு. இதை கண்டிக்கிற அதே நேரத்தில் சனாதனத்தை ஒழிக்கணும்னா துர்காவதி கோவிலுக்கு போக கூடாதுன்னு முடிவெடுக்கணும். அது ஓகே சார். உங்க கட்சியுடைய எம்எல்ஏ முஸ்தபா இப்படி பேசுறாரு, இங்க பாஜகவுல இருந்து கண்டனங்கள் வருது. அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா அமைச்சர் ராதவர்ஜுன் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, அவரு உதயநிதிக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நாங்கள் வந்து அவருடைய அந்த கருத்தில் தான் நாங்களும் உடன்படுறோம், எங்களுக்கு கொள்கை வித்தியாசம்லாம் இல்லை, வடக்கில் வேணால் சனாதனம்ன்றது வேற ஒன்றா இருக்கலாம், ஆனால் தெற்கில் தென்னிந்தியாவில் சனாதனங்கிறது ஏற்றத்தாழ்வு தான், அதை எராடிகேட் பண்ணணும் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ இதுக்கும் மறுபடியும் கண்டனங்கள் நாடு முழுக்க வருது. என்ன கேட்டால் உதயநிதி பேசினதே தப்பு. அப்போ ஆதவர்ஜுன் பேசுனது, உதயநிதி பேசினதே தப்பு. ஓகே, கேட்டிங்களா? யாரும் முகம் சுளிக்கும்படியாக ஒரு எடுப்பிலேயே பேசக்கூடாது. ஓகே, அதை உதயநிதி பேசிட்டார். உங்க கட்சி எம்எல்ஏ முஸ்தபா அமைச்சர் ஆதவர்ஜுன் பேசுனது, முஸ்தபாவும் பேசியிருக்க கூடாது. ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு இதில் அவர் பேசியிருப்பது எனக்கு உடன்பாடு அல்ல. உங்களுக்கு ஓகே. ஆதவர்ஜுனா பேசுனது அரசியல். கேட்டிங்களா? நாங்களும் அந்த கொள்கையில் உறுதியாகத்தான் இருக்கிறோம். நீங்களும் இருக்கிறோம்னு சொன்னது மட்டுமல்ல, அதை நாங்கள் தமிழ்நாட்டில் நிலைநாட்டி காட்டியிருக்கோம். இன்னைக்கு பிஜேபி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. போஜ ராஜனை தவிர எந்த ராஜனும் வெல்லவில்லை என்றால் இது தாவேக்கா தமிழ்நாட்டில் நிகழ்த்தி இருக்கிற பெரிய அரசியல். சனாதனத்துக்கு எதிராக, மதவாதத்திற்கு எதிராக. அவரு அதான் இந்துத்துவா தான் சனாதனம்ன்றாரு ஆதவர்ஜுனா. சனாதனம்ங்கிறது ஒரு நாஞ்சில் சம்பத்துங்கிற நான், எனக்கு திவ்ய பிரபந்தம் தெரியும். ஓகே. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதம் மூலம் பற்றினேன், காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகிறேங்கிறது திவ்ய பிரபந்தம். நன்றுடையானை தீயதிலானை நரைவேள்ளேர் ஒன்றுடையானை சென்றடையாது திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்பது திருமுறை. பால் நினைந்து விட்டும் தாயினம் சாலப் பிரிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி
உலப்பில ஆனந்தமாகிய தேன் என்னை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அருளுவது இனியே என்பது திருவாசகம். இந்த மூணையும் ஐயரை விடையும் ஐயங்காரை விடையும் அழகா என்னால சொல்ல முடியும். மகிழ்ச்சி. என்ன அர்ச்சகர் ஆக்குவாங்களா? இதுக்கு பேர் தான் சனாதனம். கேட்டீங்களா? அந்த அந்த ஏற்றத்தாழ்வு ஒழிக்கப்படும். ஆமா ஆமா, அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்க தலைவர் சொன்னார். அதைத்தான் ஆதவர்ஜனா நிரூபிச்சிருக்காரு. இப்போ இப்படி சொல்றீங்க, இவங்க இப்படி பண்றது நியாயமா? இது இன்னொரு திமுக தான், இது இப்படி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினர் மறுபடியும் கொந்தளிக்கிறாங்க. இல்ல பாஜகனர் தான் இல்ல தமிழ்நாட்டுல. அண்ணாமலை கடுமையா கண்டிக்கிறாரு சார். அண்ணாமலை கண்டிப்பாரு, அண்ணாமலை மட்டும்தான் கண்டிக்க முடியும். ஆனா அதனால தமிழ்நாட்டுல தாவேகாவுக்கோ இந்த கொள்கைக்கோ தமிழ்நாட்டுல ஊனத்தை ஏற்படுத்த பிஜேபியால முடியாது. இப்ப உதயநிதியாவது தமிழ்ல தான் பேசினாரு, ஆதவர்ஜுனா அதை இங்கிலீஷ்லயும் பேசி இப்ப நார்த் இந்தியாலையும் அதை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இதை கண்டிப்பதற்கு அவருக்கு ரைட் இருக்குது, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசியலுங்கிறது இந்தியாவில் ஒரு வேறுபட்ட அரசியல் என்பதை தமிழ்நாடு நேற்றைக்கும் நிரூபித்தது, இன்றைக்கும் நிரூபித்தது. ஸோ இப்போ அல்டிமேட்டாக எதுவுமே இங்கே மாறலைன்றாங்க பாஜகவினர். அதே பெரியார், அதே அண்ணா, அதே திராவிட ஆட்சி, அதே விஷயங்களே தான் இவங்களும் பண்ணுறாங்க. அஞ்சலி அம்மாளை யார் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? அதான் கூட மற்ற தலைவர்கள் இருக்காங்க. யார் கூட விஜய், யாரு ராணி வேலு நாச்சியார் இருக்காங்க. ஆனா அதே பெரியார் போட்டோ முதலமைச்சரோட அறையில பெரியார் போட்டோ வச்சுக்கிறீங்க. ஒரு மங்கையை கொள்கை தலைவராக இதுவரைக்கும் எந்த கட்சி முன்மொழிந்து இருக்கிறது? எங்க தலைவர் பேச ஆரம்பிச்ச ராணி வேலு நாச்சியாரையே தேட ஆரம்பிச்சான். எங்க தலைவர் சொன்ன பிறகுதான் மதுரை மேம்பாலத்துக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் பேர் சூட்டுகிற பொழுது என்ன சொன்னார்? ராணி வேலு நாச்சியார் மேம்பாலம்னு அறிவிச்சாரு. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தான் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் இதை அறிவிக்க காரணமா இருந்தாரு. அஞ்சலி அம்மாளை இது வரைக்கும் யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது சார். ஆமா, பயணங்கள் முடிவதில்லைன்னு தந்தி தொலைக்காட்சியில வரலாற்று நாயகர்களை குறித்து நான் ஒரு 6 மாதம் பேசினேன் தம்பி. அப்போது கூட நான் எல்லா தியாகிகளையும் சொல்லிட்டேன், அஞ்சலி அம்மாளை நான் சொல்லலை. நானே அதுக்கு பிறகு அஞ்சலி அம்மாளை தேட ஆரம்பித்தேன். எவ்வளவு பெரிய அதிர்வை எங்கள் தலைவர் உருவாக்கி இருக்காரு. அதனால் பிஜேபியை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பிஜேபி இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறான் பார்த்தீங்களா? நாடாளும் பிரதமர் காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தி விட்டதுன்னு. திமுகவுக்கு முதுகே இல்லைன்னு மோடிக்கு தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு சார். இப்போ மற்ற கம்யூனிஸ்டுகளோ அல்லது விசிகாவோ போய் முன்னாள் முதல்வரை சந்தித்து அவர்கிட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு வாழ்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்டயே இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, நமக்கு குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, நம்ம வந்தால் போய் ஆதரவு நாங்கள் கொடுக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு ஆதரவும் கேட்டிருக்காங்க போது இந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் நேரடியாக டக்குன்னு ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாங்க போது அது தேசிய அளவில் விமர்சனம். யாருக்கு நன்றி சொல்லணும்? காங்கிரஸ் பிரதமர் அதை தானே குறிப்பிடுறாரு. அதாங்க சவாரி, அதான் தாவேகா மேல சவாரி ஏறிடுச்சு. இவ்வளவு நாள் திமுக மேல சவாரி செஞ்சது காங்கிரஸ், தாவேகா மேல ஏறிடுச்சுன்றாங்க. அவருக்கு காங்கிரஸ்னாலே அவருக்கு ஒவ்வாமை, இதுக்கு மருந்து கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் இந்த முடிவை துணிஞ்சு எடுத்தாங்க. துணிஞ்சு எடுத்ததுக்கு காரணம் தேசிய அரசியலில் பல அதிர்வுகள் இனி வரும். ஓகே ஓகே, விஜய் ராகுல் காந்தின்றது தேசிய அரசியல் எதிரொலிக்கும். அவங்களுக்கு கெயின் தான். கெயின் கேரளாவில், தெலுங்கானாவில், அங்கதான் ஜெயிச்சுதான், கர்நாடகத்தில், ஆந்திராவில், தமிழ்நாட்டில் 5 ஸ்டேட்டு காங்கிரஸ் கையில் இருக்கு இன்னைக்கு. தமிழ்நாட்டை தவிர அந்த 4 ஸ்டேட்லையும் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையோட வருகிற காலத்தில் வெல்லும். ஓகே, இன்னும் சொல்ல போனா தேசிய அரசியல்ல எங்க தலைவர் டெல்லிக்கு போனாலே இவ்வளவு கூட்டமா இருக்கு. சிபிஐ ஆபீஸுக்குள்ள இருந்தே அவரு திறந்த கார்ல ஏறிட்டாரு. அதனால ஒரு பெரிய வெப்பன் கிடைச்சது மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு சந்தோஷம். தேசிய அரசியல்ல திமுக எந்த அதிர்வையும் உருவாக்க முடியாது. ஓகே, அவங்களுக்கு லாபம் தான். நீங்க ஏன் அமைச்சர் கொடுக்குறீங்கன்ற கேள்வி. ஏன்னா இப்ப மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு போடும்பொழுது 2 அமைச்சர்கள் வராங்க, கதர் சட்டை அமைச்சர்கள்னு போடுறாரு. 1967 காங்கிரஸ் ஆட்சியை முடிச்சு வச்சுதான் திராவிட ஆட்சி தொடங்குது.
அதோட நீட்சி தான் இன்னைக்கு தாவேக்கான்னு சொல்லி காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள் கொடுக்கறதுன்றது அப்புறம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது யாரு? நீ 5 வருஷம் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்த பொழுது காங்கிரஸ் நீ அங்கீகரிச்சியா? 96 எம்எல்ஏவோடய கொடுக்கல. இன்னைக்கு எங்க தலைவர் கொடுக்கிறாரு பாருங்க. கொடுக்குறாரு. சரி, காங்கிரஸுக்கு கொடுக்கறது, ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியை முடிச்சு காங்கிரஸுக்கு தான் தேசிய கட்சிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்தியா ஒரு நாடு தானே? இதே ஒரு நாடுதான். ஆமா, அதை எப்படி மறுதளிக்க முடியும்? காங்கிரஸ் எப்படி நீங்க காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த கணக்கு தானே அது. காங்கிரஸ்ல 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கூட்டாட்சி தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கிறார் எங்கள் தலைவர். அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் இல்லை. சார், இந்த ஆட்சியில நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? மக்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம்? விஜய் ஆட்சி, முதல்வர் விஜயின் ஆட்சி, தாவேக்காவின் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவருடைய நடவடிக்கைகள் நாட்டு மக்கள் மத்தியில இன்றைக்கு வியந்தும் பேசப்படுகிறது. இன்னைக்கு அவரை பின்பற்றி இன்னொரு தலைமுறை வரப்போகிறது அடுத்த தேர்தலில். இன்னைக்கு 34.92, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 50% ஓட்டு தாவேக்காவுக்கு கிடைக்கும். இனி அவருடைய சாதனை இருக்கு பாருங்க. ஒரே உத்தரவுல 717 கடை மூடுறார். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங் கோயம்புத்தூர்ல இருக்கு. அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிற என் தம்பி மணிமாறன் ஒரு மனு கொண்டு கொடுக்கிறார். ஒரு மனு அனுப்புறார் முதல்வருக்கு கோட்டைக்கு, இந்த கடையை மூடணும்னு. அந்த கடையை மூடிட்டாங்க. அந்த மணிமாறன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான், அண்ணா ஒரு மனுவை அனுப்புனேன், கடையை மூடிட்டாங்கண்ணா, இங்கே பூரா நாங்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ரசாயன மாற்றத்தை திமுக நிகழ்த்த முடியலை. எந்த குறை இருக்கு, யாருடைய குரலை கேட்கல. இன்னைக்கு நேத்தைக்கு திமுக ஆட்சி பெண்ணால் முடிவுக்கு வந்தது, இன்றைக்கு திமுக ஆட்சி பெண்ணால் முடிவுக்கு வந்தது. இன்றைக்கு பெண்ணையும் மூடிவிட்டார்கள், குன்னையும் மூடிவிட்டார்கள். குன்னுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? சபரீசனுக்கு தங்கச்சிக்கு நிறுவனம் KUN குன். பெண்ணும் மூடியாச்சு, குன்னும் மூடியாச்சு. இனி அறிவாலயத்தை மூடணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு கடைசி கட்டத்தில் வந்து நிற்குது. எங்கள் தலைவர் சுங்குவார் சத்திரத்தில் JPR பேரில் இருக்கிற கல்லூரி வளாகத்தில் பேசும் பொழுது சொன்னார், எல்லோருக்கும் தன்னிறைவு. ஒரு வீட்டில் ஏன் பண்றவர் தான் இருக்கணும், ஒரு வீட்டில் ஒரு பட்டதாரி இருக்கணும், ஒரு வீட்டில் இருசக்கர வாகனம் ஒன்று இருக்கணும். இதுக்கு பேர் தான் பிராக்டிக்கல் அரசியல். அது அன்னைக்கு சொன்னார், அதை நாளைக்கு நிகழ்த்தி காட்டுவாருங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன். இன்னைக்கு இன்னொரு அதிசயம், 80 வயது தள்ளாத வயதில் இருக்கிறவரும் விஜய்ங்கிறார், 8 வயசுல இருக்கிற பேரனும் விஜய்ங்கிறான். கடவுளை பொதுவாக பார்ப்பதைப் போல விஜயை மக்கள் பொதுவாக பார்க்கிறார். இங்கிலாந்து எக்ஸ்பிரஸ் தட் எவரி மேன் வில் டூ ஹிஸ் டியூட்டி நான் நெல்சன். நாடு உங்களிடம் நிரம்ப எதிர்பார்க்கிறது. அதுக்கு அந்த வார்த்தைக்கு பொருள் எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார். அதனால தான் இன்னைக்கு டிஃபன் கேரியரோட வந்தார். ஓகே சார், நீங்கள் சந்திச்சிங்களா? ஒரு வாழ்த்து சொன்னீங்களா? ஏன்னா அது வேற ஒரு சர்ச்சையாச்சு, அதனால கேட்குறேன். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டினாங்க பனையூர் அலுவலகத்தில். தலைவர் அங்கே வர்றான்னு சொன்னால நான் பொதுவாக இந்த நெருக்கடியிலலாம் போய் மாட்டிக்கிட மாட்டேன். அன்னைக்கு நான் போனேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கிற அரங்குக்கு நான் போக விரும்பலை. போனால் வெளியே போனாலும் சொல்ல மாட்டாங்க, நான் தான் ஸ்டார் ஆச்சே, அதனால சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் நான் போகலை. நான் எனக்கான எல்லையை வரைகிறது கொண்டு நான் உள்ளே வரல. நான் தலைவரை இருக்கிற இடத்துல பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு போய், நீங்களும் முதல்வர் ஆகலாம் என்கிற புத்தகத்தை தந்து தான் கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன். முதல்வர் ஆகிவிட்டீர்கள்.
மனம் கனிந்த நன்றின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாடை போர்த்தி வாழ்த்து சொல்லிட்டு நான் வந்தேன். அவர் என்ன சொன்னார்? அவர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓகே. ஸோ உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள், நல்ல மாற்றங்களை முதல்வர் விஜய் நிகழ்த்துவார்னு இருக்கு. பல முதல்வர்கள் பார்த்துருப்பீங்க சார். விஜய் என்ன மாதிரியான நபராக இருக்கார்? அதிகம் பேசாதவர் முதல்வர். இனி ஒன்று, விரைந்து முடிவெடுக்கிறவர். ஓகே. ஸ்டாலின் ஒரு கோப்பு போனால் 6 மாதம் உறங்கும், பாச்சா பள்ளியெல்லாம் வந்துடும். இது அப்படி இல்லை, விரைந்து முடிவெடுப்பார். ஒரு டெடிகேட், கொஞ்சம் அர்ப்பணிப்புணம். ஏன்னா ஒரு சினிமா நடிகராக வாழ்ந்தவர், அந்த உலகத்தில் சஞ்சரித்தவர், அந்த உலகத்தில் உச்சம் தொட்டவர். இன்னைக்கு அரசியலில் ஆசைப்பட்டு தான் வந்தார். நமக்கு முகம் தந்த மக்களுக்கு, முகவரி தந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் தான் வந்தார். அந்த நன்றி தெரிவிக்கிற இந்த பயணத்தில் அந்த நன்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் திருப்பி கொடுப்பார். அப்போ தமிழ்நாடு பூலோக சொர்க்கமாகும். நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பகிர்ந்து வந்து மிக்க நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS Institutions, கோவை. The Chennai Silks in Mega Summer Sale.